தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. கடற்கரையோரம் உள்ள புன்னக்காயல் கிராமத்திற்கான சாலை போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் படகுகள் மூலம் மட்டுமே மக்கள் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், என்ன நிலவரம்? போக்குவரத்து மீண்டும் எப்போது சீர் செய்யப்படும்? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பாத்தீங்கன்னா புன்னக்காயல் ஆத்தூர் சேர்ந்த பூமங்கலம் இணைக்கும் பாலமாகத்தான் புன்னக்காயல் பாலம் இருக்கிறது. தற்போது அந்த புன்னக்காயல் பாலம் என்பது கடந்த 4 நாட்கள் முன்பு பெய்த மழையின் காரணமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த சாலை என்பது துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு உள்ள ஊர் மக்கள் அனைவருமே தற்போது அந்த வெள்ளத்தில் தான் இருக்கிறார்கள். 4 நாட்கள் ஆகியும் அவர்கள் அன்றாட வாழ்வு மிகவும் பாதிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது அவர்களோட ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருக்கிறது. இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு இதுகளை வைத்துதான் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போவதற்கு தற்போது படகு மூலியமா தான் அவர்கள் பயணம் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூருக்கு அடுத்து தொடர்ந்து செல்லக்கூடிய இந்த புன்னக்காயல் பாலம் என்பது துண்டிப்பு ஏற்பட்டதனால் இவர்கள் ஊர்ல இருந்து வெளியே வருவதற்கும் வெளியே இருந்து உள்ளே யாரும் செல்வதற்கும் ஒரு பெரிய ஒரு இடையூறாகவே தான் இருக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் இதை சரி செய்யும் பணிகள் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுமே இந்த மாதிரி வெள்ளங்கள் சூழ்ந்து காணப்படுவதால் அனைத்து இடத்திலுமே நடவடிக்கை என்பது எடுத்துப்பட்டு வருகின்றனர். 2 நாட்களாக வெள்ள நீரை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையும் வெள்ளம் இன்னும் வடியாத நிலையே இருக்கிறதே. இதற்கு காரணம் என்ன, ராஜன்? அதாவது அந்த பகுதிகள் அனைத்துமே கடலோர பகுதிகள் என்பதால் இங்க இருக்கக்கூடிய வெள்ளங்கள் அனைத்துமே சூழ்ந்து காணப்படுவதால் தண்ணீர்கள் வெளியே செல்வதற்கு கொஞ்சமாக தான் சென்று கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் வெளியே ஏறுவதற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. மேலும் அப்பகுதியில் ராட்சச மோட்டார்களை வைத்த அகற்றும் பணி என்பது ஒரு பகுதி நடைபெற்று தான் இருக்கிறது. மேலும் அங்கு வரக்கூடிய தண்ணீர்கள் அடுத்தடுத்து ஆத்தூர், தெற்காத்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்கள் மேலும் அந்த கிராமத்தை சூழ்ந்துதான் காணப்படுகிறது. எனவே அகற்றும் பணி என்பது மிகவும் தொய்வாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி, ராஜன். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.